கொதிக்கும் வெயிலுக்கு கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகளில் அடாவடியாக அதிக கட்டணம் வசூலிப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கட்டண கொள்ளையில் ஈடுபடும் கரார் விடுதிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் கோடை வெயில் கொளுத்தி வரும் சூழலில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவும் கோடைவாச ஸ்தலங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் மலைகளின் இளவரசியாக புகழப்படும் கொடைக்கானலுக்கு செல்வதில் சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர். காரணம், மற்ற சுற்றுலா தலமான ஊட்டி, ஏற்காடு பகுதிகளில் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதுதான். இதனால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்களில் கொடைக்கானலில் கூட்டம் களை கட்டுகிறது. இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்ட அங்குள்ள தங்கும் விடுதிகளின் உரிமையாளர்கள் கோடை வெயிலை தணிக்க வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து அதிக கட்டணங்களை வசூலிக்க துவங்கியுள்ளனர். பெரும்பாலான விடுதிகள் விலைப்பட்டியலை குறிப்பிடாமலும் உரிய அனுமதியின்றியும் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் விடுதிகளில் 2 நபர்கள் தங்க 4000 முதல் 10,000 ரூபாய் வரை கேட்பதால் அதிர்ச்சிக்குள்ளாகும் சாமானிய மக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க கொடைக்கானல் வர வேண்டுமென்றால் வட்டிக்கு கடன் வாங்கிதான் ஒரு நாள் தங்க முடிவதாக வேதனை தெரிவித்து செல்கின்றனர். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு விதிமுறைகளை மீறியதாக கொடைக்கானலில் 307 வணிக கட்டிடங்கள் நகராட்சியால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. குடியிருப்பு என அனுமதி பெற்று தங்கும் விடுதிகளாக மாற்றி விதி மீறலில் ஈடுபட்ட பல்வேறு காட்டேஜ்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டன. இதன் காரணமாக கொடைக்கானலில் தற்போது அதிக அளவில் தங்கும் விடுதிகள் இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அனுமதி பெறாத காட்டேஜ்கள் புற்றீசல்கள் போல் முளைத்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதில் முக்கியமாக சொல்லணும்னா, கொடைக்கானலில் இருக்க காட்டேஜ்களும் மற்றும் லாட்ஜுகளும் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டேஜ்கள் லாட்ஜுகள் டவுன் லிமிட்லேயும் சரி கிராமப்புறத்துலேயும் அதிகமாக இருக்குது. இப்போ கடந்த கொரோனாக்கு அப்புறம் 2000 காட்டேஜ்க்கு மேலே புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த காட்டேஜ்கள் எல்லாமே அன்அப்ரூவ்டாக இருக்குது. ஹோம் ஸ்டேவோ இல்லை பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோ வாங்கலை. தற்போது செயல்பாட்டில் உள்ள இந்த காட்டேஜ்கள் மற்றும் உரிமம் பெறாத தங்கும் விடுதிகள் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளின் வருகையை ஒட்டி கட்டண கொள்ளையில் இறங்கியுள்ளன. சர்வசாதாரணமாக ஒரு தங்கும் அறைக்கு 4000 முதல் 10,000 ரூபாய் வரை ஒரு நாள் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதீத கட்டணம் குறித்து கேள்வி கேட்கும் சுற்றுலா பயணிகளுக்கு அலட்சியமாக பதிலளிக்கும் தங்கும் விடுதி நிர்வாகிகள் கேள்வி கேட்கும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மறுப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இவ்வாறு உரிய அனுமதியின்றி இயங்கும் தங்கும் விடுதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் போதிய தங்கும் வசதிகளை ஏற்படுத்தி தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெயிலை தணிக்க கொடைக்கானலுக்கு செல்வோரிடம் அதனை சாதகமாக வைத்து கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தங்கும் விடுதிகளால் வேதனையை சந்திப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர்.